ஹாய் ஹலோ வெல்கம் டு கோட் ஆஃப் கார்ட். நம்ம போன வீடியோவில் வந்து ஃபார் லூப்பும் ஐ லூப்பும் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம எல்ஸ் வைல் லூப் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி முன்னாடி வச்சுட்டேன். I is equal to 0. While I is equal to I less than is equal to 6 print I print வந்து நம்ம வந்து நம்பர் கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு வேரியபிள் kavi இப்போ வந்து I plus is equal to 1 1 ஆட் ஆகும். சரிங்களா? எல்ஸ் கோலம் வச்சுருங்க. எல்ஸ் எல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்ஸில் வந்து நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் பிரிண்ட் இப்போ வந்து எல்ஸில் வந்து பிரிண்ட் கொடுத்துடலாம். பிரிண்டில் வந்து இட்ஸ் ஓவர்னு கொடுக்கலாம். இட்ஸ் ஓவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து 0 இருக்குது. இந்த 0 வந்து ஐயில் ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எல்ஸ் லூப்புக்கு வரும், வைல் லூப்புக்கு வரும். ஐ வந்து 0வா? இப்போ 0னா நமக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா கண்டிஷன் ட்ரூ, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். கவி பிரிண்ட் பண்ணோம். அடுத்து ஐ இருக்க இடத்துல 0 இருந்துச்சா, இப்போ வந்து ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டுனால 1 வந்து இதுக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 2ஆக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கனால இந்த வேரியபிளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1ன்னு வரும். 0 + 1 1ஆ? திரும்பி ஐயோட வேல்யூ 1ஆ? திரும்பி செக் பண்ணோம். இப்போ வேல்யூ 1, கண்டிஷன் ட்ரூ, திரும்பி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணோம். அடுத்து 1 + 1 2 ஐயோட வேல்யூ வந்து 2ஆக வந்துடும். திரும்பி கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ, அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு எத்தனை தடவை 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 6 வரைக்கும் பிரிண்ட் அதாவது வைல் லூப் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு வைல் லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா 6க்கு அப்புறமேட்டுக்கு ஃபெயில். அப்புறமேட்டுக்கு 7 ஐயோட வேல்யூ வந்து 7 வந்துச்சுன்னா ஃபால்ஸு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ உடனே எல்ஸுக்கு வந்துடும். எல்ஸில் என்ன இருக்குது? இட்ஸ் ஓவர்னு இருக்குது பிரிண்ட்டு. இப்போ பாருங்க, ரன் பண்ணலாம். அப்படி இல்லை, நம்ம இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக 6 வரைக்கும் வரும்.
1னா கண்டிஷன் 1 இருக்கும். I வேல்யூ 1னா I வேல்யூ 1 கண்டிஷன் ட்ரூ. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு திரும்பி ஐயோட வேல்யூவோட 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 2 வரும். 2 கண்டிஷன் ட்ரூ பிரிண்ட் ஆகும். திரும்பி இன்க்ரீஸ் ஆகும். கண்டிஷன் ட்ரூ அதே மாதிரி இதாகிட்டு திரும்பி ரன் பண்ணலாம். ஆக்சுவலி 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும் நினைக்கிறேன். ஒன் டூ த்ரீ 6 இப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ 3 இப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இசிகோல்ட் எடுத்துட்டு இசிகோல்ட் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரன் பண்ணால் 5 வரைக்கும் ரன் ஆகும். 5 வரைக்கும் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு இட்ஸ் ஓவர் அப்படி வந்துருவாங்க. பார்த்தீங்களா 5 வரைக்கும் கவி வந்துருக்கா, இட்ஸ் ஓவர்னு வந்துச்சுங்களா. ஓகேவா. இஃப் இட்ஸ் எல்ஸ் வைல் லூப். ஓகேங்களா. கிட்டத்தட்ட இஃபெல்ஸ் மாதிரி தான். என்ன இஃபெல்ஸில் வந்து நம்ம வந்து நமக்கு லூப் வராது. இஃப்பில் வந்து லூப் வராது. வைல் லூப்பில் லூப் வருது. அவ்வளோதான். இஃப் வந்து சேம் மெத்தட் தான். ஆனால் இஃபெல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஒர்க் ஆச்சுன்னா எல்ஸ் ஒர்க் ஆகாது. எல்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா இஃப் ஒர்க் ஆகாது. ஆனால் லூப்பை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சோடனே இது பிரிண்ட் ஆகும். அதுதான். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஆக்சுவலி இது அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பிரேக் இருக்குல்ல, பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு கண்டினியூ போட்டுக்கலாம். கண்டினியூ போட்டுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு இங்கே இருக்க பிரிண்ட் எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டுங்கிற வேரியபிளில் வந்து மூணு ஸ்ட்ரிங் இருக்குது. புரியுதுங்களா. ஆக்சுவலி இது ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் 3 ஸ்ட்ரிங் இருக்குல்ல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப் என்ன பண்ணுவோம், வரிசையாக செக் பண்ணுவோமா ஃபார் லூப் வந்து. இப்போ வந்து லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டாக் எடுத்துக்கணும். டாகை தூக்கிட்டு போயிட்டு எல்லில் ஸ்டோர் பண்ணணும். இஃப் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இஃப் கண்டிஷன் இருக்குது. இஃப் கண்டிஷனில் வந்து என்ன, L1 is equal to cat. கேட்டுங்கிற மாதிரியே இருக்கணும். அதாவது இதில் வந்து L1ல டாக் தான் ஸ்டோர் ஆகிருக்கு, கேட் கிடையாது. ஸோ இந்த செக் பண்ணனால இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போனா கண்டினியூ ஒர்க் ஆகாது, உடனே பிரிண்ட் ஒர்க் ஆகும். பிரிண்ட் பண்ணோனையும் சரி ஃபுல்லாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஏன்னா டாக்னு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கேட் எடுத்துக்கும். கேட்டை தூக்கிட்டு போய் L1ல ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் ட்ரூ, கேட் இஸ் ஈக்குவல் டு கேட். L1ல கேட்னு தானே ஸ்டோர் ஆகிக்கும் அடுத்து. ஸோ கண்டினியூ. இன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யாது. சரிங்களா. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யாது. நெக்ஸ்ட்டு கவ் வந்து L1ல ஸ்டோர் பண்ணும். இஃப் கண்டிஷன் வரும். L is equal to கேட். கண்டிஷன் ஃபால்ஸ், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்களா நமக்கு வந்து கவ் டாக் இப்போ வந்து திரும்பி பார்த்தீங்களா பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. ஓகே. ஆக்சுவலி டவுட் இருந்துச்சுன்னா டெலகிராமில் லிங்க் தரேன். டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹேக்கிங் கண்டென்ட்டு, டெவலப்மெண்ட்டு, பேக்கெண்டில் வேலை செய்கிறது, பைத்தான் வச்சு பேக்கெண்டில் வேலை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப நமக்குலாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சப்போஸ் தப்பாக பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் அதாவது கம்ப்யூட்டர் வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி.